இந்த உலகத்தில் அழகுக்கு உதாரணம் காட்டுவது சந்திரனைத்தான். அவருடைய முகம் சந்திரனை போல இருக்கிறதே என்று அழகுக்கு உவமைப்படுத்துவதே இந்த சந்திரனை வைத்துத்தான். ஆனால் இந்த சந்திரனை ஒருவருடைய அழகுக்கு முன்னால் தலை குனியும் என்று சொன்னால் அவருடைய அழகு எப்படியாப்பட்டது என்று நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? அவர் யார், அவருடைய அழகு எப்படியாப்பட்டது என்பதை தெளிவாக இந்த பதிவிலே நாங்கள் பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. இந்த உலகத்தில் அழகுக்கு உவமை கூறுவதே சந்திரனை வைத்துத்தான். பூக்களை வைத்து, கிளியை வைத்து, அழகான வஸ்துக்களை வைத்து அழகுக்கு உதாரணம் சொல்வதை விட அதிகமாக உவமைப்படுத்துவது, உதாரணம் சொல்வது நிலவை வைத்துத்தான். அவருடைய முகம் நிலவை போல பிரகாசமாக இருந்ததே. அவருடைய முகத்தை பார்த்தீர்கள், 14ஆம் பிறை பௌர்ணமியை போன்று இருந்ததே என்றெல்லாம் நாங்கள் அழகுக்கு உவமைப்படுத்துகிறோம் இந்த நிலவை வைத்து. ஆனால் அருமையானவர்களே, இந்த சந்திரனே, அழகுள்ள பிரகாசமுள்ள சந்திரனே ஒருவருடைய அழகுக்கு முன்னால் தலை குனியும், அவருடைய அழகை பார்த்து வெட்கப்படும் என்று சொன்னால் அவருடைய அழகு எப்படியாப்பட்டதாக இருக்கும் என்பதை நாங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். அந்த சந்திரனே வெட்கப்படக்கூடிய உன்னத மாமனிதர் யார் தெரியுமா? திருமிதியுடைய ரிவாயத் வருது. ஜாபிர் இப்னு சமுரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த விடயத்தை சொல்வதை நாங்கள் கேட்போம். அவர்கள் என்ன தெரியுமா சொல்கிறார்கள்? ரஅய்து ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ லைலத்தின் இத்ஹியானின். ஒரு நாள் பௌர்ணமியுடைய இரவிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் பார்த்தேன். வ அலைஹி ஹுல்லத்துல் ஹம்ரா, வெள்ளை நிறத்தில் சிவப்பு கோடு போடப்பட்ட செட் ஆடைகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அணிந்திருந்தார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் ஃபஜஅல்து அன்துரு இலைஹி வ இலல் கமர், நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகத்தை உற்று நோக்கினேன். அதற்கு பிறகு அந்த பௌர்ணமியை உற்று நோக்கினேன். என்ன தெரியுமா கூறுகிறார்கள்? ஃபலஹுவ இந்தி அஹ்ஸனு மினல் கமர், அந்த பௌர்ணமியை விட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு மிக மிக அழகுள்ளவர்களாக திகழ்ந்தார்கள் என்று ஜாபிர் இப்னு சமுரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. சந்திரனுடைய அழகை மிஞ்சக்கூடிய அழகு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழகு. கண்ணியமானவர்களே, அப்படியாப்பட்ட பிரகாசமான அழகு வதனம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழகை பற்றி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், ஷமாஇல்ல வருது, மா ரஅய்து ஷைஅன் அஹ்ஸன மின் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட மிக அழகுள்ள எந்த வஸ்துவையும் நான் கண்ணால் பார்த்தது கிடையாது என்று கூறுகிறார்கள். ஷைஅன் என்பது எல்லா விதமான பொருட்களுக்கும் சொல்லப்படும். உயர்தினை, அகரினை போன்ற எல்லா வஸ்துக்களுக்கும் இந்த ஷைஅன் என்ற வார்த்தை பாய்க்கப்படும். அதுவும் குறிப்பாக ஷைஅன் என்பது நக்கிரா என்ற முறையிலே வந்திருக்கிறது. இப்படி வந்தால் உலகத்திலே இருக்கக்கூடிய எந்த வஸ்துவாக இருந்தாலும் நபி அவர்களுடைய அழகுக்கு முன்னால் ஒன்றும் கிடையாது என்று ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள். அது அழகுள்ள ரோஜாவாக இருக்கலாம், பேசக்கூடிய கிளியாக இருக்கலாம், நறுமணம் வீசக்கூடிய பூக்களாக இருக்கலாம், இயற்கையாக இருக்கலாம், இந்த சந்திரனாக இருக்கலாம். எந்த வஸ்துவை நபி அவர்களுடைய அழகுக்கு முன்னால் வைத்தாலும் எல்லாமே தோற்று போகும் என்று சொல்லிவிட்டு அவர்கள் கூறுகிறார்கள், கஅன்ன ஷம்ஸ தஜ்ரி ஃபீ வஜ்ஹிஹி, இந்த பிரகாசமுடைய ஒளிமிக்க சூரியனுமோ நபி அவர்களுடைய முகத்திலே தவழ்ந்து கொண்டிருப்பது போன்று இருக்கும். அந்த அளவுக்கு ஒளிமிக்கதாக, பிரகாசம் உள்ளதாக, அழகுள்ளதாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகம் இருக்கும் என்று கூறுகிறார்கள். புகாரியுடைய 3557வது ரிவாயத், கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, இதா சுர்ர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி அவர்கள் சந்தோஷப்பட்டு விட்டால் இஸ்தனார வஜ்ஹுஹு, நபி அவர்களுடைய முகம் ஜொலிக்க ஆரம்பிக்கும். எந்த அளவுக்கு என்றால் கஅன்னஹு கித்அத்தும் மினல் கமர், நபி அவர்களுடைய முகம் சந்திரனுடைய, பிரகாசிக்கக்கூடிய சந்திரனுடைய ஒரு துண்டை போல இருக்கும். இதன் மூலமாக நபி அவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் அறிந்து கொள்வோம் என்று ஹஜ்ரத் கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள். அந்த அளவுக்கு பிரகாசமான வதனம் தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடையது. புகாரியுடைய ரிவாயத், ஹஜ்ரத் அப்துல்லா பின்
பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஃப்லஜ ஸனியத்தைன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்பற்கள் இடைவிட்டதாக இருக்கும். இதா தகல்லம, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேச ஆரம்பித்தால் ருஇய கன்னூரி யஹ்ருஜு மின் பைனி ஸனாயா, அந்த இரு பற்களுக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த இடைவெளியில் இருந்து ஒளி வெளியாகுவதை சஹாபாக்கள் பார்ப்பார்கள் என்று ஹஜ்ரத் அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. இப்படியாப்பட்ட அழகுள்ளவர்கள் கண்ணியமானவர்களே நம்முடைய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இமாம் அபூ இஸ்ஹாக் கூறுகிறார்கள், ஒரு மனிதர் பரா பின் ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே வந்து அகான வஜ்ஹு ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஸ்ல ஸைஃப், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகம் வாளை போன்றதா என்று கேட்டார். அதற்கு பரா பின் ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், லா பல் மிஸ்லல் கமர், நபி அவர்களுடைய முகம் வாளை போன்றது கிடையாது, மாற்றமாக சந்திரனை போல இருந்தது என்று கூறுகிறார்கள். இந்த ரிவாயத்தை இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஷமாயிலே கொண்டு வருகிறார்கள். ஹஜ்ரத் பரா பின் ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாள் கிடையாது சந்திரனை போல என்று சொன்னதற்கு என்ன காரணம்? இதற்கு முஹத்திஸூன்கள் ஹதீஸ் கலை வல்லுநர்கள் பல கருத்துக்களை கூறுகிறார்கள். முதலாவது கருத்து, வாளுடைய தன்மையை எடுத்துக்கொண்டால் அது கூசக்கூடிய தன்மை உடையது. ஆனால் சந்திரனுடைய தன்மையை எடுத்துக்கொண்டால் அது பிரகாசிக்கக்கூடிய தன்மையை கொண்டது. அதை பார்க்கும் பொழுது ஒரு அலாதியான அன்பு உள்ளத்தில் ஏற்படும். எனவே தான் கூசக்கூடிய தன்மையுடைய வாள் கிடையாது, மாற்றமாக பிரகாசத்தை அன்பை ஏற்படுத்தக்கூடிய சந்திரனை போலத்தான் நபி அவர்களுடைய முகம் இருந்தது என்று கூறுகிறார்கள். இரண்டாவது ஒரு கருத்து சொல்லப்படுகிறது, வாள் எப்பொழுதுமே நீளமானதாகத்தான் இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகம் நீளமானதாக இருக்கவில்லை, மாற்றமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகம் வட்டமானதாகத்தான் இருந்தது. இதை வைத்து தான் சந்திரனை பரா பின் ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒப்பிட்டார்கள். வாளை போன்று நீளமாக இருக்கவில்லை, சந்திரனை போல வட்டமாக அழகாக இருந்தது என்று கூறுகிறார்கள். மூன்றாவது ஒரு கருத்து சொல்லப்படுகிறது, வாளுக்கு அடையாளம் ஆதிக்கம், ஆனால் சந்திரனுக்குரிய அடையாளம் நேசம். இதை வைத்து தான் நபி அவர்களுடைய முகம் வாளை போன்றது கிடையாது, அது நேசத்திற்குரிய அடையாளம் என்று சந்திரனை வகைப்படுத்தினார்கள். கண்ணியமானவர்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழகை பார்த்து ஹஜ்ரத் ஹஸ்ஸான் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆச்சரியமான ஒரு கவிதையை படிக்கிறார்கள். அஹ்ஸன மின்க லம் தர கத்து ஐனி வ அஜ்மல மின்க லம் தலிதின் நிசாஉ خلقت مبرأ من كل عيب كأنك قد خلقت كما تشاء. சுப்ஹானல்லாஹ், என்ன கூறுகிறார் தெரியுமா? அஹ்ஸன மின்க லம் தர கத்து ஐனி, உங்களை விட மிக அழகானவரை, மிக சிறந்தவரை என்னுடைய இரண்டு கண்கள் கண்டதே கிடையாது. வ அஜ்மல மின்க லம் தலிதின் நிசாஉ, உங்களை போன்று மிக அழகுள்ளவரை எந்த பெண்ணும் பெற்றெடுக்கவில்லை. خلقت مبرأ من كل عيب, சகலவிதமான குறைகள் நீக்கப்பட்டவர்களாக நீங்கள் படைக்கப்பட்டிருக்கிறீர்கள். கஅன்னக கத் خلقت كما تشاء, நாயகமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் எவ்வாறு படைக்கப்பட வேண்டும் என்று விரும்பினீர்களோ அந்த முறையில் எந்தவித குறைகள் அற்ற நிலையிலே நீங்கள் படைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று நபி அவர்களுடைய அழகை முன்வைத்து ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு கவிதையை படிக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாமதமாகி இஷாவை லேட்டாக தொழுக வைத்து தாமதமாகித்தான் வீட்டுக்கு வருவார்கள். மஸ்ஜிது நபவியில இஷாவுடைய தொழுகை சற்று தாமதமாகித்தான் தொழுவிக்கப்படும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதுக்கு வரும் பொழுது சஹாபாக்கள் தூங்கி விழக்கூடியவர்களாக இருப்பார்கள். இந்த நேரத்தில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஷாவுடைய தொழுகையை மஸ்ஜிது நபவியிலே தொழ வைப்பார்கள். தொழு வைத்து வீட்டுக்கு வரும் பொழுது ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு பைத், ஒரு கவிதையை படித்து வரவேற்பார்கள். லனா ஷம்சுன் வலில் ஆஃபாகி ஷம்சுன் ஷம்சி கைரும் மின் ஷம்சி துன்யா வ ஷம்சு துன்யா தத்லுஉ பஅதல் ஃபஜ்ரி வ ஷம்சி தத்லுஉ பஅதல் இஷாஇ. ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கூறுறாங்க, எங்களுக்கும் ஒரு சூரியன் இருக்கிறது, இந்த உலகத்தாருக்கும் ஒரு சூரியன் இருக்கிறது. என்னுடைய சூரியன் இந்த உலகத்தாருடைய சூரியனை விட மிகச் சிறந்தவர். உலகத்தாருடைய சூரியன் சுபகுக்கு பிறகுதான் உதயமாகும், ஆனால் என்னுடைய சூரியன் இஷா தொழுகைக்கு பிறகுதான் உதயமாகும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழகை முன்வைத்து கவிதையை படித்து வரவேற்பார்கள். கண்ணியமானவர்களே, நபி அவர்களுடைய அழகை பார்த்து வியந்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்கள். அப்படியாப்பட்ட அழகு கொடுக்கப்பட்டிருந்தார்கள்.
இப்போ ஒரு சந்தேகம் ஏற்படலாம், அழகுக்கு பேர் போனவர்கள் ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தானே, அப்படி இருக்க நபி அவர்கள் எப்படி அழகுள்ளவர்களாக இருக்க முடியும் என்று சிலருடைய உள்ளத்திலே ஒரு கேள்வி எழும்பலாம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் அழகை கொடுத்திருந்தான், அந்த அழகுடன் சேர்த்து கவர்ச்சியையும் கொடுத்திருந்தான். இதன் காரணமாகத்தான் அந்த பெண்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய அழகை பார்த்து பழங்களை வெட்டுவதற்கு பதிலாக தங்களுடைய கைகளை வெட்டி கொண்டார்கள். ஆனால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழகுடன் சேர்த்து அல்லாஹ் கவர்ச்சி வசீகர அழகை கொடுக்கவில்லை, கம்பீரத்தை சேர்த்து கொடுத்திருந்தான். அதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகத்தை பார்க்கும் பொழுது மக்களுக்கு ஒருவிதமான கண்ணியப்படுத்தக்கூடிய தன்மை ஏற்படும். கவர்ச்சியை நபி அவர்களுடைய முகத்திலே அல்லாஹ் கொடுக்கவில்லை. அப்படி கொடுத்திருந்தால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, எந்த பெண்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய அழகை பார்த்து கையை வெட்டி கண்டார்களோ அதே பெண்கள் நபி அவர்களுடைய அழகுடன் சேர்த்து கவர்ச்சியையும் அல்லாஹ் கொடுத்திருந்தால் அவர்கள் கைகளை வெட்டி கொள்வதற்கு பதிலாக தங்களுடைய உள்ளங்களை வெட்டி கொண்டிருப்பார்கள். அந்த அளவுக்கு அழகுள்ளவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய அழகு வேறு, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழகு வேறு. கண்ணியமானவர்களே, மிஷ்காத்துடைய விரிவுரையில் வருது, ஒரு தடவை ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு மனைவி வீட்டிலே ஆடையை தைத்துக் கொண்டிருந்தார்கள். இரவு நேரம். இந்த சந்தர்ப்பத்தில் அவர்களுடைய கை தவறி அந்த ஊசி கீழே விழுந்து விட்டது. தேடி பார்த்தார்கள், இருளின் காரணமாக அதை கண்டுபிடிக்க முடியாமல் போனது. இந்த சந்தர்ப்பத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வீட்டுக்கு வந்தார்கள். இவர்கள் என்ன கூறுகிறார்கள் தெரியுமா? நஹ்னு நஅரிஃபுல் இப்ரத பினூரி வஜ்ஹின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகத்துடைய பிரகாசத்தின் காரணமாக அந்த விழுந்த தவறிய ஊசியை நாங்கள் கண்டு கொண்டோம், அது மின்னியது என்று கூறுகிறார்கள். இந்த அளவுக்கு பிரகாசம் உடையதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகம் இருந்தது. கண்ணியமானவர்களே, ஆகவே இந்த உலகத்திலே அழகுக்கு உவமைப்படுத்துவது சந்திரனை. அந்த சந்திரனை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழகுக்கு முன்னால் தோற்று போய்விடும். அழகை கண்டு தலை குனியும். கண்ணியமானவர்களே, இப்படியாப்பட்ட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தாக அல்லாஹ் எங்களை ஆக்கியிருக்கிறார். ஆகவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு வழிமுறையை பின்பற்றி அல்லாஹ்வுடைய நேசத்தை பெறக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியருள்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைர். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.